எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல ஒரு நண்பர் புக் வேல்யூ பத்தி கேட்டிருந்தாருங்க. அதாவது நம்ம சவுத் இந்தியன் பேங்க் உடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி, வேல்யூவேஷன்ஸ் பத்தி கேட்டிருந்தாரு. நம்ம இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழ தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நண்பர் அதுக்கு கமெண்ட்ல எழுதியிருக்கிறாரு. சார் புக் வேல்யூ 35 சம்திங் தான் இருக்கு. புக் வேல்யூவோட ஷேர் பிரைஸ் அதிகமா இருக்கு. நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பேங்கிங் செக்டார்ல ஒரு 18 பேங்க்குக்கு புக் வேல்யூ எவ்வளவு இருக்கு, பிரைஸ் டு புக் எவ்வளவு, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எப்படி இந்த புக் வேல்யூவை நான் எடுத்தேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. அதாவது நிறைய புரோக்கரேஜ் நிறுவனங்கள், தென் ஆப், இதுல எல்லாம் புக் வேல்யூ காட்டுது. பட் எதுல போய் எடுக்கிறது பார்க்கறது சிறந்தது அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் கம்பெனி Q1, Q2, Q3, Q4 ரிசல்ட்ஸ் அறிவிக்கிறப்ப இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐசிஐசிஐ பேங்க் உடைய புக் வேல்யூ நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஐசிஐசிஐ பேங்க் செப்டம்பர் 2025 இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் அப்படின்னு போட்டோம்னா கூகுளில் ஃபர்ஸ்ட் லிங்கே வருங்க. அந்த பிரசன்டேஷன்ஸ்குள்ள பார்த்தோம்னா செப்டம்பர் குவார்டரோட முடிவில் பேங்கோட புக் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். அதாவது கரெக்டான புக் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணுங்க கண்டிப்பா நம்ம அஸ் இன்வெஸ்டர் அப்படின்ற முறையில். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டர் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச செக்டாருங்க. எல்லாருமே பேங்க் போயிருப்போம். பேங்க் என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்றது கிளியர் கட்டா எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்குங்க. ஸோ நமக்கு நல்லா புரிஞ்ச பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றப்ப வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, எவ்வளவு வேல்யூவேஷன், அதாவது புக் வேல்யூ எவ்வளவு, பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு கரெக்டா பார்க்க தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூ 458 இருக்குங்க. பிரைஸ் டு புக் ஆல்மோஸ்ட் 3 அப்படின்ற லெவல்ல இருக்கு. தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பெரும்பாலும் இங்க புக் வேல்யூ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுனால வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்ல பிரைஸ் டு புக் அப்படின்றது பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1.5 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம முன்னவர்கள் மோர்கன் ஹவுசல் அவர்கள், பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொன்னதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 1.5க்கு கீழே இருக்கிறத ஒரு ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னு பாக்குறோம். பெரும்பாலும் அதர் கன்சிடரேஷன்ஸ் பார்த்தோம்னா ஒரு சில வங்கிகள் நம்மளுக்கு புக் வேல்யூக்கு கீழே கிடைக்குது. அந்த முறையில ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தோம்னா 3 டைம்ஸ் புக் அப்படின்றது காஸ்ட்லி தான். ஓவர் வேல்யூட் அப்படின்னே சொல்லலாம். ஓவர் வேல்யூட் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிறத கொடுத்துடணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பத்திரமா வச்சுக்கணுங்க. நம்மளுக்கு நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். நீங்க லோயர் பிரைசஸ்ல கன்சிடர் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிரைஸ்ல நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தோம்னா 354 இருக்குங்க புக் வேல்யூ. பிரைஸ் டு புக் 2.8 இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். இதுவுமே காஸ்ட்லியரான சைட்ல தான் இருக்கு. அடுத்து கோட்டக் மஹேந்திரா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 844 ருபீஸா இருக்குங்க புக் வேல்யூ. பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 2.47 பக்கமா இருக்கு. 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். கோட்டக் மஹேந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் த்ரெஷோல்டை விட அதிகமா இருந்தாலும் அதுல அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா போர்டு ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ 5ல இருந்து ஃபேஸ் வேல்யூ 1 அப்படின்னு ஃபேஸ் வேல்யூ குறைக்கிறாங்க. அதாவது நம்மள்ட்ட ஒரு கோட்டக் மஹேந்திரா பேங்க் இருந்தது அப்படின்னா அது 5ஆ கன்வெர்ட் ஆகும். வேல்யூவேஷன்ஸ் மாறாது. நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கூடும். மார்க்கெட் கேப்ல எந்த வேரியேஷனும் இருக்காது. ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்காக உள்ள போகலாம் அப்படின்றது சிறந்தது கிடையாதுங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 2025 முடிவுல புக் வேல்யூ 833 இருக்குங்க. பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.01 இருக்கு. பிஇ கிடையாது. லாஸ் எடுத்திருந்தாங்க லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூ 612 இருக்குங்க. பிரைஸ் டு புக் 2.08ல இருக்கு. 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்து ஃபெடரல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 141.58 இருக்குங்க புக் வேல்யூ. பிரைஸ் டு புக் 1.72, 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஸோ 1.5 விட கொஞ்சம் அதிகமா இருக்கு பிரைஸ் டு புக். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் குவார்டரோட முடிவுல 54 ருபீஸா இருக்குங்க புக் வேல்யூ. ஸோ ஷேர் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியும். பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.44க்கு பக்கமா இருக்கும். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் அதோட மேக்சிமம்ல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கு. யூபிஎஸ் இன்னும் 75 வரைக்கும் கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூபிஎஸ் 75 சொல்றாங்க அப்படின்னா அதற்கு கீழேயும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பிரைஸ் டு புக் இப்போதைக்கு 1.5க்கு கீழே இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 46. ஸோ 46 ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு நம்பர்ஸ் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணுங்க. லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு. ப்ரொவிஷன்ஸ் கூடி இருந்தது. அதனால பிஇ அதிகமா தெரியுது. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் குவார்டரோட முடிவுல பிரைஸ் டு புக் 0.93 இருக்கு. அதாவது புக் வேல்யூ 40.6 ருபீஸா இருக்குங்க. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் நம்ம ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா புக் வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பார்ப்போம்.
ஒரு வருஷத்துக்கு ஒரு ₹4 10% புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, 10 வருஷத்துல அது வந்து ₹100 தொட்டுருங்க புக் வேல்யூ. ஸோ இன்னைக்கு ஷேர் பிரைஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மற்ற பேங்க் எல்லாம் வந்து பிரைஸ் டு புக் 1.5 வரைக்கும் வச்சிருக்காங்க, 2 வரைக்கும் வர்றாங்க அப்படின்னா 10 இயர்ஸ்ல கடைசி 2 or 3 இயர்ஸ்ல சவுத் இந்தியன் பேங்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா சூப்பரான லெவலுக்கு போயிருங்க. எதற்கு இதை முக்கியமா சொல்றேன்னா, இப்பயுமே கன்சிடர் பண்ற லெவல் தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாள் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணணுங்க. ஸோ இப்போ புக் வேல்யூக்கு க்ளோஸா இருக்கு, 0.93 டைம்ஸ் புக்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல அவங்க க்ரோ ஆகிறப்ப அவங்களோட சேர்ந்து நம்மளும் டிராவல் ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஷேர் பிரைஸ்ல அப்ரிசியேஷன் இருக்கும். பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் சவுத் இந்தியன் பேங்க் ரொம்ப அதிகமா இல்லைங்க, 7.35 தான் இருக்கு. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26 முடிவுல புக் வேல்யூ 596 இருக்குங்க. இப்போ பிரைஸ் டு புக் 0.83 இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் 6.5 பக்கமா தான் இருக்கு. அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூ 330 பக்கமா இருக்குங்க. ஸோ ஷேர் பிரைஸ் எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நேத்து ஒரு 6 to 7% மேல ஏறி இந்த மாதிரி பார்த்தேன். ஸோ பிரைஸ் டு புக்னு பார்த்துட்டோம்னா 0.56 தான் இருக்கும். பிரைஸ் டு ஏர்னிங் 6.22 தான் இருக்கும். ஸோ புக் வேல்யூக்கும் ஷேர் பிரைஸ்க்கும் பெரிய கேப் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து கரூர் ஏஷியா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூ 145 இருக்குங்க. பிரைஸ் டு புக் 1.7க்கு மேல இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. தென் சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூ ₹134 இருக்கு. பிரைஸ் டு புக் 1.96 டைம்ஸ் இருக்கு. 16 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ஸோ கரூர் ஏஷியா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க் ரெண்டுமே வந்து புக் வேல்யூ பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.5 அதிகமாக தான் இருக்கு. குறிப்பா ரெண்டுமே பயங்கரமா ரேலி ஆயிருக்கு. தென் எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 15.7 சொல்றாங்க புக் வேல்யூ. எனக்கு இன்வெஸ்டர் பிரசன்டேஷனுக்குள்ள இந்த 15.7 கிளாரிஃபை பண்றதுக்கு சரியான டேட்டா எனக்கு கிடைக்கலங்க. பிரைஸ் டு புக் அப்படின்னு பார்த்தோம்னா 1.42 இருக்கு. 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ஸோ எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் இன்னமும் பணத்தை உள்ள கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து டிசிபி பேங்க் பார்த்தோம்னா புக் வேல்யூ 180 இருக்குங்க. பிரைஸ் டு புக் 1.03 இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 9 இருக்கு. நல்ல ரிசல்ட்ஸ் காட்டியிருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமா ரேலி ஆயிருந்தது. அடுத்து பந்தன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26 முடிவுல புக் வேல்யூ ₹153 இருக்குங்க. பிரைஸ் டு புக் 0.97, தென் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி. அவங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக் அதிகமா இருக்கும். ஸோ அதுல அந்த செக்டார்லயே ஸ்ட்ரெஸ்டா இருந்தது சுச்சுவேஷன். ஸோ அவங்களுக்கும் அந்த பாதிப்புகள் இருந்திருக்கும். தென் ஆர்பிஎல் எடுத்துக்கிட்டோம்னா 259ங்க புக் வேல்யூ. இப்போ பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.2, தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். தென் சிஎஸ்பி பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூ 271, பிரைஸ் டு புக் 1.52 இருக்கு. தென் 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். தென் தனலட்சுமி பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூ 35.91 இருக்குங்க. இப்போ பிரைஸ் டு புக் 0.74 தான். தனலட்சுமி பேங்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் குவார்டர்ஸ்ல எஃப்ஐஎஸ் அக்ரெசிவா ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த 18 வங்கிகள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்றது எதுன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், காட்டக் மஹேந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க் போன்ற நிறுவனங்கள் நான் ரொம்ப ஓவர் வேல்யூட் தாங்க சொல்லுவேன். தென் ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது பிரைஸ் டு புக் 1.5க்கு க்ளோஸா இருக்கு. தென் 1.75க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில வங்கிகள், எடுத்துக்காட்டா ஃபெடரல் பேங்க், தென் கரூர் ஏஷியா பேங்க், தென் எஸ் பேங்க், தென் ஆர்பிஎல், தென் சிஎஸ்பி, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னு சொல்லலாம். தென் அண்டர் வேல்யூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வங்கிகள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கர்நாடகா பேங்க், தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், தனலட்சுமி பேங்க், தென் பந்தன் பேங்க் போன்ற நிறுவனங்கள் அண்டர் வேல்யூட் தான். அண்டர் வேல்யூடா இருந்தாலும் எனக்கு நல்லா தெரிஞ்ச பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், இது மூணையும் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். புக் வேல்யூக்கு கீழே இருக்கு அப்படின்றதுக்காக பந்தன் பேங்கையோ இல்ல தனலட்சுமி பேங்கையோ நான் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லைங்க. தென் பிரைஸ் டு புக் 1ல இருந்து 1.5 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய வங்கிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்இண்ட் பேங்க், தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், தென் எஸ் பேங்க், தென் டிசிபி பேங்க், ஆர்பிஎல் பேங்க், சிஎஸ்பி பேங்க், இந்த நிறுவனங்கள் எல்லாமே இருக்குங்க. இதுல குறிப்பா என்னுடைய ஃபோக்கஸ் எதுல தான் இருக்கும் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இது ரெண்டுல மட்டும்தான். மற்றபடி எஸ் பேங்கோ இல்ல டிசிபி பேங்கோ இல்ல ஆர்பிஎல்லையோ இல்ல சிஎஸ்பியோ நான் பாக்குறது இல்ல. சரி, பிரைஸ் டு புக் 2 விட அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கவே கூடாதா அப்படின்லாம் கிடையாதுங்க. அந்த ஷேர் பிரைஸ் ஏறவே ஏறாதா அப்படின்லாம் கிடையாதுங்க. அதுவும் ஷேர் பிரைஸ் ஏறும். பட் நான் பர்சனலா ஓவர் வேல்யூட் சைட் இருக்கிறத பாக்குறது இல்ல. இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 2025ல மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்.
இருந்துட்டு போட்டும், எனக்கு அது காஸ்ட்லியா தெரியுது. நான் வந்து முற்காலங்கள்ல தவற விட்டுட்டேன். நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தப்ப HDFC பேங்க தவற விட்டுட்டேன். அது போனது போனதுதான். திருப்பி நம்மளுக்கு பழைய வேல்யூவேஷன் 1.5 டைம்ஸ் புக்குக்கு வருமா அப்படின்றதெல்லாம் டவுட் தான். அதனால நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பதிவுல இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். மற்றொரு பதிவுல மைக்ரோ ஃபைனான்ஸ் தென் NBFCs உடைய வேல்யூவேஷன்ஸ் புக் வேல்யூ எப்படி இருக்கு அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.